ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம ஆக்ஷனை பயன்படுத்தி ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒரு மாடல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குவோம். இந்த அஜித் குமார் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இதை எப்படி ஒரே டைமில் ஒரு கிளிக்கில் நம்ம 8 16 அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஆக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்ஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்காது. நம்ம தான் டவுன்லோடு பண்ணிக்கணும், இல்லைனா வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெட் கொடுத்து இதை ரீசெட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ புதுசாக நான் உங்களுக்கு ஆக்ஷன் லோட் பண்ணுறோம். லோட் ஆக்ஷன் போயிடுங்க. உனக்கு நான் ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கிறேன், சிடிலேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 8 சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குதுன்னா இப்போ சாம்பிளுக்கு அது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பட்டன் மோட கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படி கலரில் வரும். இப்போ இந்த அஜித் குமாரோடைய இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 8 வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஆகலாம். இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ 8ங்கிறத டபுள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஃபோட்டோ சைஸ் மட்டும் நம்மகிட்ட கேட்கும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபோட்டோ வந்து ப்ரீவியூ ஆகிடும். இதை நீங்கள் Ctrl+P ப்ரெஸ் பண்ணி என்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை மாற்றி பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். பேஜ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு வேளை பிரிண்ட் கொடுக்குறப்ப மேக்ஸி ஃபோட்டோ பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா 4:6 கொடுத்துருங்க. இல்லை A4 வச்சுருந்தீங்கன்னா A4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 4:6 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ப்ரிவியூ ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்டர் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்களோ, நான் வந்து எப்சன் வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டிங் உள்ள போய் மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு ப்ரிவியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டோடைய ப்ரிவியூ கேட்கும். இப்போ உங்களுக்கு 8 ஃபோட்டோ வந்துடும். சப்போஸ் நீங்கள் 4 ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த டூலை டச் பண்ணிக்கிட்டு 4 ஃபோட்டோ கட் பண்ணிடலாம். நீங்கள் கொடுத்துட்டு டிலேட் கொடுத்தீங்கன்னா 4 ஃபோட்டோ வெளில போயிடும். 4 ஃபோட்டோ மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரே இதில் உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் டவுன்லோட் பண்ணது நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. வேறு ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.